இல்லை நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க, அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து நீட்டு வேண்டான்னு சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்லியிருக்காரு, அப்புறம் வந்து கவர்னர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, ஒரே நாடு ஒரு தேர்தல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லும்போது அது வந்து புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்தவரை நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே, நீட் வந்து 2013 வந்து இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் இந்தியா. 2018 தமிழ்நாட்டில், நீங்கள் 2018 வந்து தமிழ்நாடு 39.56, 2019 48.50, 2020 57.44. நீட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் 2026 36,330 பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதியுள்ளனர். தமிழ் வழியில் எழுதினாங்கன்னா இட் ஆல் பீப்புள் ஆஃப் தி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ். சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதலை, தமிழ் பயின்று கொண்டிருக்கின்ற மாணவர்கள் எழுதுகிறாங்க. அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் வந்து நீட்டை வந்து ஆதரிச்சு தான் போயிட்டுருக்காங்க. ஒரு திறமையை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க. உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது? ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை, நீட்டு தேவை தான். அப்போ நீட்டு தேவையில்லை எதை வச்சு சொல்கிறீங்க? இட் இஸ் இன்க்ரீசிங், எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீசிங். ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர்கள் அதிகமாகிறாங்க. 100% தமிழகத்திலிருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள், முன்னிலையில் இருக்காங்கன்னு போடுறாங்க. அப்புறம் எப்படி நீட் வேணான்றீங்க? படித்து பார்க்கணும், இதெல்லாம் படித்து பார்க்கணும். ரிட்டன் டேக்கன் எவ்ரிதிங் படித்து பார்த்துட்டு பேசுகிறோம். மும்மொழி கொள்கைன்றீங்க, மும்மொழி கொள்கை வேண்டான்றீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து கேரளா போனாலும் சரி, கர்நாடகா போனாலும் சரி, ஆந்திரா போனாலும் சரி, ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது. அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கூடாது, சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் வந்து ஆங்கிலம் இது ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க? அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க? ஒய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஆர் நாட் கிவன் a choice to learn ஹிந்தி? அவர் கொடுத்து பாருங்க படிக்கிறாங்களா இல்லையான்னு. ஸோ மும்மொழி கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று. இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி, இல்லையா? நேஷனல் லாங்குவேஜ் இல்லை தான், ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி. நம்ம ஆங்கிலம் வந்து 300 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேய நாட்டு ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம். ஒரு காமன் லாங்குவேஜ்னும் போது ஹிந்தி, அது கற்றுக்கல என்ன தப்பு? சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க, அங்கே வைக்க மாட்டீங்களா? பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன், எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வாய்ப்பை தாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும். கவர்னர் வேண்டான்னு சொல்கிறார். அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோடு வச்சுருக்கார் விஜய். அப்போ அம்பேத்கர் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பை அம்பேத்கர் சேர்மன், அவர் சொல்கிறத தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க. அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வேரிங் அண்ட் செரமனி யார் நடத்துவா? கவர்னர் நடத்தக்கூடாதா? அப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா? ஸோ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது. ஆனால் அவர் அரசியல் பயிலுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் வந்து ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்கிறவங்களுக்கும் ஹிந்தி கற்றுக்குங்க வாங்க அப்படின்னு சொல்லுவேன். துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க. செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அவர் செயல்பாடை பற்றி சொல்லலாம். இந்த மாதிரி அறிவிச்சார், இதை செய்கிறேன்னு சொன்னார், இதை செஞ்சு முடிச்சிட்டாரு, ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம். அவர் என்ன செயல்பாடுன்னா, அவர் துணை முதல்வராக நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இது பயணித்து கொண்டிருக்கிறார். என்ன செயல், என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர் அவர்களின் பேரனாக, என்னுடைய முதல்வரின் மகனாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவருக்கு குறை நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால் அதுக்கு பற்றி நான் தான் பல முறை சொல்லிவிட்டேன். நான் வந்து எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் வந்து யார் வேணால் அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று நம்ம அரசியலுக்கு வரணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் கட்சி ஆரம்பித்த போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதாச்சும் ஒன்று கொள்கை அடிப்படையில் வந்து அவர் நான் விமர்சிக்க விரும்பலை. ஏன்னா இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, போக போக தான் தெரியும் அவருடைய கொள்கைகள் என்ன, மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார், என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார், இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதையெல்லாம் போக போக தான் தெரியும். இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவாருன்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க. அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு, என்ன நடக்கு என்னன்னு கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது. அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி
அவர் பத்திரிகையாளரை சந்தித்து தான் என்ன செய்ய போகிறோம், மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியா தவறா நம்ம சர்ச்சைக்கிறோம். ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்த பிறகு யாராச்சும் வந்து தாக்கினாதான் அரசியல் நடத்த முடியும்ன்ற எண்ணத்தில் தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். வந்து ஒன்று தான் சப்கே சாத்துன்றார் பிரதமர் அவர்கள். அனைவரையும் ஒன்றுபடுத்தி ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும். சமத்துவ கொள்கைக்கும் ஒற்றுமைக்கும் சம்பந்தம் உண்டு. அந்த சமத்துவன்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி ஃபுல்லாகவே இருக்குது. யாருமே வந்து இந்த மண்டபம் நடத்துகிறது இந்த இஸ்லாமிய சகோதரருடைய மண்டபம் அது. இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீட்டிங் நடத்துகிறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங் இஸ்லாமிய சகோதரருடைய இடத்துல இடம் கொடுத்துருக்காருன்னா அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சதாக இருக்கும். தவறான ஒரு புரிதல் தேவையெல்லாம். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் விட்டுருக்காங்க வந்தே பாரத், அதில் வந்து முஸ்லீம் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் படிப்படியாக அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாரதிய ஜனதா கட்சியின் அப்பொழுக்கு ஆட்சியை எப்படி நம்ம வந்து இந்த தாக்கத்தை மக்களிடம் சென்று அடையாமல் செய்வதற்கு அவங்க எடுக்கிறது. ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொல்கிறார், நீங்கள் வந்து ஜனகணமனலேருந்து திராவிடத்தை வந்து வச்சுருக்காங்களே அப்படின்னு. ஜனகணமனல சொன்னது வந்து நல்லா புரிஞ்சுக்க அன்பு சகோதர சகோதரிகளே. பஞ்சாப சிந்து குஜராத் மராட்டா திராவிட உட்கல வங்கான்னு சொன்னதுக்கு காரணம், நார்த்தில் உள்ள பஞ்சாப சிந்து குஜராத்னு சொல்லும் போது தமிழ்னு சொல்லும் போது திராவிடம் என்பது இங்கே உள்ள 4 மொழிகளை சேர்ந்ததை சொன்னாங்க. அது எப்படி நீங்கள் தூக்குவீங்க? எந்த இடத்துல இருக்கணுமோ அது இருக்கணும். ஆக திராவிடம் சொல்லி இங்கே வந்து கேட்டது தமிழ் அப்படின்றது வந்து மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் நினைக்கலாம், அண்ணா சீமானை வந்து சரத்குமார் ஆதித்து பேசியிருக்கான்னு. சில கொள்கைகள் சில பேர் சொன்ன நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம், தீவை இருந்தால் அகற்றி வச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. மக்களை நான் சந்திக்கிறேன்.